மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மேக்ஸ் கிளாஸ் சீரீஸ்ல நம்ம அடுத்து பார்க்க போற டாபிக் வந்து என்ன அப்படின்னா எண்ணியல். சரிங்களா? எண்ணியல் வந்து எந்த புக்ல இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் புக்ல இருக்கும். இது வந்து நம்ம கொஞ்சம் முக்கியமான டாபிக். ஓகேவா? 10th ஸ்டாண்டர்ட் புக்ல இருக்கிற எல்லா டாபிக்குமே நம்ம கொஞ்சம் முக்கியமானது. எண்ணியலை வந்து ஒரு 4 விதமா பிரிப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா தொடர் வரிசை. இதுல வந்து கொஞ்சம் சம்ஸ் வந்து நம்ம கேட்டிருக்காங்க. இது வந்து ரொம்ப சிம்பிளான டாபிக் தான். அடுத்து வந்து என்ன அப்படின்னா கூட்டுத்தொடர் வரிசை. அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் ஏபி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து என்னன்னா பெருக்கு தொடர் வரிசை ஜாமெட்ரிக் ப்ராக்ரஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஷார்ட்டா ஜிபி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த ரெண்டுல இருந்து அதுலேயும் கூட்டுத்தொடர் வரிசையில இருந்து நமக்கு ரிப்பீட்டடா நிறைய சம்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேவா? கூட்டுத்தொடர் வரிசை வந்து நமக்கு ரொம்ப முக்கியமான டாபிக். கடைசியா வந்து என்ன அப்படின்னா சிறப்பு தொடர் வரிசை. இதுலயும் நம்ம கொஸ்டின் வந்து கொஞ்சம் ரிப்பீட்டடா நம்ம கேட்டிருக்காங்க. இதுல ஒரு சில சம்ஸ்லாம் இருக்கு, அதெல்லாம் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதெல்லாம் அந்தந்த டாபிக் நடத்தும் போது பார்ப்போம். சரிங்களா? ஸோ இப்போ எண்ணியல் அப்படிங்கிறது 4 விதமா பிரிப்பாங்க. 4 ஹெட்டிங்கை நம்ம பார்க்க போறோம். என்னென்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து தொடர் வரிசை, அதுக்கப்புறம் வந்து கூட்டுத்தொடர் வரிசை, அதுக்கப்புறம் வந்து பெருக்கு தொடர் வரிசை, அதுக்கப்புறம் வந்து சிறப்பு தொடர் வரிசை. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா தொடர் வரிசையும் சிறப்பு தொடர் வரிசையும் பார்ப்போம்னு நினைக்கிறேன். சரிங்களா? அதுக்கப்புறம் கூட்டுத்தொடர் வரிசை, அதுக்கப்புறம் பெருக்கு தொடர் வரிசை. கூட்டுத்தொடர் வரிசை வந்து நம்ம கொஞ்சம் லென்த்தியா போகும். ஏன்னா இதுல வந்து நிறைய சம்ஸ் இருக்கு. அந்த நிறைய சம்ஸ் எல்லாமே நம்ம கொஞ்சம் ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது கொஞ்சம் நமக்கு முக்கியமானது. தொடர் வரிசை வந்து ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். எப்படி இருக்கும் அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஏஎன் ஏ சஃபிக்ஸ்ல என், ஏஎன் ஈக்குவல் டு ஒரு 5n பை n + 9 இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு இது வந்து ஃபர்ஸ்ட் மாடல். சரிங்களா? கொடுத்துட்டு என்ன கேட்பாங்க அப்படின்னா A11 என்ன, A11 A8 என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சரிங்களா? இது வந்து ஃபர்ஸ்ட் மாடலு. இது வேற ஒண்ணுமே இல்லை. இதையும் கம்பேர் பண்ணுங்களேன். கம்பேர் பண்ணீங்கன்னா என்ன இருக்க இடத்துல நமக்கு என்ன இருக்கு 11 இருக்கு. ஓகேவா? அப்போ கொடுத்துருக்கிற அந்த ஃபார்மெட்ல என்ன இருக்க இடத்துலலாம் 11 போடுங்க, ஆன்சர் வந்துடும். அப்போ A11 ஈக்குவல் டு 5 × 11 பை 11 + 9. அப்போ 55/20 வரும். ஆன்சர் வந்து 11/4 வரும். இந்த மாதிரி ஒரு சம் கேட்பாங்க. சரிங்களா? ரெண்டாவது மாடல் வந்து நமக்கு என்ன அப்படின்னா 2 விதமா பிரிப்பாங்க. an ஈக்குவல் டு n + 3. n பிலாங்ஸ் டு n. n வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஆன் நம்பரா இருக்கும். ஆன் நம்பர் அப்படின்னா ஒற்றைப்படை எண். இது 3n - 1 பிரிச்சுட்டு n வந்து ஈவன் நம்பர். இது வேற ஒன்றும் இல்லை. இப்போ கொஸ்டின் வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்னா A6 A13 வந்து என்ன அப்படின்னு நம்ம கேட்பாங்க. சரிங்களா? இப்போ இதில் பேஸை பாருங்களேன். 6 இருக்கா? 6 அப்படிங்கிறது நமக்கு என்ன நம்பரு? ஈவன் நம்பர். கரெக்டா? அப்போ n வந்து ஈவன் நம்பரா இருந்தா என்ன சம் எடுக்க சொல்றாங்க? 3n - 1 நமக்கு எடுக்க சொல்றாங்க. அப்போ அதை எடுக்கணும். an ஈக்குவல் டு 3n - 1. இப்போ n இருக்கிறது என்ன போடணும்? 6 போடணும். 3 × 6 - 1. அப்போ 18 - 1 ஆன்சர் 17 வரும். இப்போ இதை பாருங்க. 13 இருக்கா? 13 அப்படிங்கிறது என்ன நம்பரு?
ஆன் நம்பர்னா நம்ம சம்மு என்ன எடுக்கணும் அப்படின்னா n+3 எடுக்கணும். அப்போ A13 என்ன இடத்துல என்ன பண்ணணும்னா 13+3 ஆன்சரு 16 வரும். இந்த மாடலில் ஒரு கொஸ்டின் இருக்கும். இதில் வந்து சம்ஸ் நம்ம கொஞ்சம் கேட்டிருக்காங்க. ஓகேவா? மூணாவது ஒரு மாடல் இருக்கு, அதை வந்து நான் சம்மு நடத்தும் போது சொல்கிறேன். ஓகேவா? அது வந்து கொஞ்சம் பெரிய சம்மாக இருக்கும். அதுவும் நமக்கு ஒரு தடவை கேட்டிருக்காங்க. ஓகேவா? மொத்தமே 3 ஃபார்மேட்டு தான். இதை வந்து நம்ம டக்குன்னு முடிச்சிடலாம். தொடர் வரிசை. சிறப்பு தொடர் வரிசை அப்படின்னா என்ன அப்படின்னா, இதில் வந்து ஒரு 3 ஃபார்முலா இருக்குது. அது போக எக்ஸ்ட்ரா ஒரு 2 ஷார்ட்கட் இருக்குது. சரிங்களா? அது சம்மு பார்க்கும்போது சொல்கிறேன். இப்போ இந்த 3 ஃபார்முலா மட்டும் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னா 1 + 2 + 3 எக்ஸட்ரா n. இதுக்கு ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னா n × n+1/2. முதல் n இயல் எண்களின் கூடுதல் சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னா இயல் எண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்கொயர் பண்ணுறது 1² + 2² + எக்ஸட்ரா n². இதுக்கு வந்து ஃபார்முலா வந்து என்ன வரும் அப்படின்னா n × n+1 2n+1/6 அப்படின்னு சொல்லி வரும். சரிங்களா? இது வந்து முதல் n இயல் எண்களின் வர்க்கங்களின் கூடுதல் சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர், சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பவர் 1 பவர் 2 பார்த்தாச்சு. அடுத்து பவர் 3 1³ + 2³ + எக்ஸட்ரா n³. இதுக்கு வந்து ஃபார்முலா வந்து என்ன வரும் அப்படின்னா இதே ஃபார்முலா தான் வரும். n × n+1/2 எக்ஸ்ட்ரா வந்து என்ன வரும் அப்படின்னா ஒரு ஹோல் ஸ்கொயர்னு வரும். ஓகேவா? இதுக்கு வித்தியாசம் புரியுதா? இங்கே வெறும் n × n+1/2 தான் இருக்கும். இங்கே பவரில் வந்து 2 இருக்கும். இதை ரெண்டையும் கம்பைன் பண்ணி நமக்கு நிறையா சம் கேட்டிருக்காங்க. ரிப்பீட்டாக தான் நிறையா கேட்டிருக்காங்க. ஓகேவா? இதுவும் நமக்கு ரொம்ப சிம்பிளான டாபிக் தான். மாடலுக்கு ஒரு 2-3 சம் பார்த்தாலே போதும். இது வந்து ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இதில் இந்த 2 ஃபார்முலா யூஸ் பண்ணி சம் இருக்கும். அது வந்து நம்ம கொஞ்சம் இம்பார்ட்டன்ட்னா இந்த 2 டாபிக் தான் நமக்கு ரொம்ப முக்கியமானது, கொஞ்சம் லென்த்தியானது. ஓகே, இந்த டாபிக் எல்லாமே அந்தந்த ஹெட்டிங் பார்க்கும்போது ஸ்டார்டிங்கில் இதில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது சொல்கிறேன். இது 2 நம்ம கொஞ்சம் சிம்பிளான டாபிக் தான். இது கொஞ்சம் லென்த்தியான டாபிக். இதெல்லாம் அந்தந்த டாபிக் நடத்தும் போது அந்த பர்டிகுலர் ஹெட்டிங்குள்ளே என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது எக்ஸ்பிளைன் கொடுக்குறேன். இப்போ ஃபஸ்ட்டு டாபிக் போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா தொடர் வரிசை. என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. ஸோ 2ஆ பிரிச்சிருக்காங்க. எனக்கு சம்மு வந்து 2ஆ இருக்கு. என்னென்ன இருக்கு? an = n × n+3 n belongs to n. அப்படி இருந்துச்சுன்னா n வந்து ஒற்றை எண் அப்படின்னா ஆன் நம்பர். அடுத்து n² + 1 n belongs to n ரெட்டை எண் அப்படின்னா ஈவன் நம்பர். ஒற்றைப்படையா இருந்தா ஒரு சம் எடுக்க சொல்றாங்க, ரெட்டைப்படையா இருந்தா இன்னொரு சம் எடுக்க சொல்றாங்க. சரிங்களா? இப்போ என்ன கேட்குறாங்கன்னு பாருங்க. 11th டேமும் 18th டேமும் நமக்கு கேட்குறாங்க. ஓகேவா? 11 அப்படிங்கிறது என்னது? நமக்கு ஆன் நம்பர். ஆன் நம்பராக இருந்தா சம் என்ன நமக்கு? an = n × n+3. நம்ம கேட்குறது A11. அப்போ என்ன இருக்கிறதுலாம் என்ன ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா 11 வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். அப்போ 11 × 11+3 அப்போ 11 × 14. ஆன்சர் இதை பெருக்குனீங்கன்னா 154 வரும். 154 ஃபர்ஸ்ட் இருக்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆப்ஷன் தான் நம்ம கரெக்டாக இருக்கு. ஓகேவா? அப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம். இன்னொரு தடவை நம்ம செக் பண்ணிக்கலாம். அடுத்து என்ன கேட்குறாங்க? A18 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ரெட்டைப்படை எண். அப்போ ரெட்டைப்படை எண்ணுக்கு நேராக சம் என்ன இருக்குன்னு பாருங்க. an = n² + 1. அப்போ A18 18² + 1. 18 மல்டிப்ளை பண்ண என்ன வரும் அப்படின்னா 8 8s are 64 6 3 2 4. அப்போ 324 + 1 ஆன்சரு 325 வரும். ஓகே, பி ஆப்ஷன் நம்ம கரெக்டாக இருக்கும். இந்த மாடல் சம் தான் இதில் பார்ப்போம். இதில் ஒரு 2 சம் இருக்குது. அது மட்டும் தான் கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும். மற்ற எல்லாமே இதே கான்செப்ட் தான் இருக்கும். ஓகேவா? அடுத்த சம் பாருங்க. இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்க. சம்மு வந்து எனக்கு ஒரே சம்மு தான். கரெக்டாக ஆன் நம்பர் ஈவன் நம்பர் அப்படின்னு சொல்லி என்னோட சம்மை ஸ்ப்ளிட் பண்ணலை. அப்போ என்ன கொடுத்துருக்காங்க? an =
5n/n + 2 என்னென்ன கேட்குறாங்க? A6 வந்து என்னன்னு கேட்குறாங்க, அதே மாதிரி A13 வந்து என்னன்னு கேட்குறாங்க. இப்போ இதை எடுத்துக்கிறோம், இதையும் கம்பேர் பண்ணுங்க. n இருக்க இடத்துல என்ன இருக்கு? 6 இருக்கு. அப்போ n இருக்க இடத்துலலாம் நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ண போறோம்னா 6 ரீப்ளேஸ் பண்ண போறோம். அப்போ 5 × 6/6 + 2 30/8ன்னு வரும். கரெக்டாக 5 6 ஆர் 30 கேன்சல் பண்ணிங்கன்னா 4 2s are 8, இங்கே 15. அப்போ ஆன்சர் வந்து 15/4. ஸ்டார்டிங்கில் 15/4 இருக்கான்னு பார்த்தா ஒரே ஒரு ஆப்ஷன் தான் நம்ம கரெக்டாக இருக்குது, மற்ற எதுலையுமே 15/4 இல்லை. ஓகேவா? இதையும் செக் பண்ணிடலாம். 5 × என்ன இருக்க இடத்துல 13 போடணும். 13 + 2. இப்போ 5 × 13/15. 1 இங்கே 3. 13/3ன்னு வரும். கரெக்டாக இருக்கா? ஏ ஆப்ஷன் வந்து நம்ம கரெக்டாக இருக்கும். அடுத்து இதில் என்ன சொல்கிறாங்க பாருங்க. ஃபைண்ட் த இண்டிகேட்டட் டேர்ம்ஸ் ஆஃப் த சீக்வன்ஸ் whose nth terms are given by. an வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா -n² - 4. என்னென்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க? A4 வந்து என்னன்னு கேட்குறாங்க, அதே மாதிரி A11 வந்து நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ -4² - 4 -16 - 4 ஆன்சர் வந்து என்ன வரும் அப்படின்னா -12ன்னு வரும். -12 இருக்கிற மாதிரி பார்த்தா ரெண்டு ஆப்ஷன் நம்ம கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி முன்னாடி மைனஸ் இருக்கிறதுனால ரெண்டுலேயுமே நமக்கு மைனஸ் தான் வரணும். கரெக்டாக? அப்போ எந்த ஆப்ஷன் கரெக்டாக வரும்னா சி ஆப்ஷன் தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேவா? செக் பண்ணி பார்த்துடலாம். -11² - 4 -121 - 4 ஆன்சரு -117. சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா? A8ம் A15ம் கேட்குறாங்க. இதை வந்து நீங்கள் ஹோம்ஒர்க்காக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? சம்மை வந்து நமக்கு ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஈவன் நம்பர், ஆட் நம்பர். என்ன ஈவனாக இருந்தால் இதை சூஸ் பண்ணணும், என்ன ஆடாக இருந்தால் இதை சூஸ் பண்ணணும். இப்போ நமக்கு என்னென்ன கேட்குறாங்க அப்படின்னா A18ம் A15ம் கேட்குறாங்க. இது என்ன நம்பர்னு பாருங்க, இது என்ன நம்பர்னு பாருங்க, ஆன்சர் என்ன வருது அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பாருங்க. அடுத்து இதில் என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. பின்வரும் தொடர் வரிசையில் முதல் 5 உறுப்புகளை காண்க. ஓகே, இதில் கொஷின் கேட்கும் போது ஃபர்ஸ்ட் 5 டேர்ம்ஸ் நம்ம கேட்க மாட்டாங்க. எப்படி கேட்பாங்க அப்படின்னா A4 வந்து என்னன்னு கேட்கலாம். சரிங்களா? அப்படி வேணா நம்ம கேட்கலாம். மற்றபடி எல்லாமே கண்டுபிடிக்க சொல்லி நம்ம கேட்க மாட்டாங்க. ஓகேவா? இதில் செஞ்சு பார்ப்போமே. என்ன கேட்குறாங்க? ஒரு தொடர் வரிசை கொடுத்துட்டாங்க. அதில் ஃபர்ஸ்ட் 5 டேர்ம்ஸ் வந்து நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ 1 2 3 4 5 இதுதான் என்னோட தொடர் வரிசையில் ஃபர்ஸ்ட் ஒரு 5 டேர்ம்ஸ். கரெக்டாக? இது வந்து A1, இது வந்து A2, A3, A4, A5. இதில் ஆப்ஷன் வந்து கொஞ்சம் தப்பாக இருக்குது. 3 டேர்ம் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? A1 வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துட்டாங்க? 1ன்னு நம்ம கொடுத்துட்டாங்க. A2 வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 1ன்னு கொடுத்துட்டாங்க. நம்ம எதுலேருந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா A3 கண்டுபிடிக்கணும், A4 கண்டுபிடிக்கணும், A5 3 டேர்ம் கண்டுபிடிக்கணும். ஆப்ஷன் 2 தான் இருக்குது. சரிங்களா? அதனால் ஆப்ஷனை கன்சிடர் பண்ண வேண்டாம். நம்ம சம்மு செஞ்சு பார்க்கலாம். ஓகேவா? இது ரெண்டும் கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம இதுலேருந்து வரிசையாக கண்டுபிடிக்கணும். நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி A4 வேணால் என்னன்னு கேட்பாங்க அப்படின்னு சொன்னேன். ஏன் அப்படி சொன்னேன் அப்படின்னா, இப்போ எனக்கு A4 கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா A3 வேணும். A3 இருந்தால் தான் A4 என்னால் கண்டுபிடிக்க முடியும். ஏன் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ எனக்கு சம் என்ன கொடுத்துருக்காங்க? AN = AN - 1/AN - 2 + 3. இப்போ A4 வேணும் அப்படின்னா இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்களேன். சப்ஸ்டிட் பண்ண என்ன வரும்? என்ன இருக்க இடத்துலலாம் 4 ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். A4 - 1/A4 - 2 + 3. 4ல் 1 போயிடுச்சுன்னா 3. A3/A2 + 3. A2 வந்து எனக்கு என்னன்னு தெரியும், ஆல்ரெடி அவங்க கிவனில் கொடுத்தது. ஆனால் A3 வந்து எனக்கு தெரியாது. ஓகே, அப்போ நம்ம A3 கண்டுபிடிச்சு தான் ஆகணும். அதனால தான் A4 கண்டுபிடிக்கிற மாதிரி நம்ம கேட்பாங்க. ஏன்னா A4 வேணும்னா A3 நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். 2 வேலை இதில். ஓகே, ஃபஸ்ட்டு A3 கண்டுபிடிப்போம். டைரெக்டாக பண்ணுறேன். என்ன இருக்கிறதுலலாம் 3 ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். பண்ணால் என்ன வரும் பாருங்களேன். 3 - 1 2/3 - 2 1.
A2வும் 1 தான், A1ம் 1 தான். அப்போ ஆன்சர் வந்து 1/4 வரும். ஓகே, இப்போ A4 ஈக்குவல் டு A3 வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 1/4. கீழே வந்து A2 வந்து 1 + 3, அப்போ 1/4/4. ஸோ இப்போ இந்த மாதிரி இடத்துல ஒரு சிலருக்கு கொஞ்சம் டவுட் வரலாம், இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, இது வந்து என்னவா மாறும் அப்படிங்கிற மாதிரி. நமக்கு வந்து ஒரு 3 ஃபார்மெட் இருக்குது. என்னென்ன ஃபார்மெட் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, மேலே வந்து பின்னமாக இருக்கும், இது ஹோல் டிவைடட் பை கீழே வந்து சாதாரணமாக நம்பர் இருக்கும். ஓகே, மேலே மட்டும் நமக்கு பின்னம் ஃப்ராக்ஷன் கொடுத்துருப்பாங்க நியூமரேட்டரில் மட்டும். இப்போ இந்த மாதிரி இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பி அப்படியே கீழே வந்துடும். சரிங்களா, A/B × C, இது வந்து ஹோல் டிவைடட் பை, இது வந்து ஃபஸ்ட் மாடல். ரெண்டாவது மாடல் வந்து மேலே சிங்கிள் டேர்மாக இருக்கும், இது ஹோல் டிவைடட் பை கீழே வந்து ஃப்ராக்ஷனாக இருக்கும். ஓகே, அங்கே மேலே ஃப்ராக்ஷனாக இருந்துச்சு, இங்கே டினாமினேட்டரில் ஃப்ராக்ஷன் இருக்குது. இந்த மாதிரி கேஸில் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த சி வந்து அப்படியே மேலே வந்துடும். அது எப்படி அப்படின்னா, இந்த டிவிஷன் வந்து இன்ட்டாக மாறும், இன்ட்டாக மாறும்போது இது தலைகீழாக போகும். ரெசிப்ரோக்கலில் போனால் என்ன வரும் அப்படின்னா C/Bன்னு வரும். அப்போ ஆன்சர் வந்து A × C டிவைடட் பை B அப்படின்னு சொல்லி வரும். ஓகே, தேர்டு ஃபார்மெட் வந்து மேலேயும் ஃப்ராக்ஷன் இருக்கும், கீழேயும் ஃப்ராக்ஷன் இருக்கும். ஓகேவா, நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டுலேயுமே நமக்கு ஃப்ராக்ஷன் இருக்கும், பின்னம் இருக்கும். ஓகேவா, அந்த மாதிரி கேஸில் என்ன பண்ணணும் அப்படின்னா, இது அப்படியே வரும். டிவிஷன் வந்து இன்ட்டாக மாறும், இன்ட்டாக மாறும்போது இது ரெசிப்ரோக்கலில் போகும், D/C. அப்போ ஆன்சர் வந்து என்ன வரும் அப்படின்னா A × D/B × C. ஓகே, இது வந்து அப்படியே கீழே வந்துடும், இது மேலே போயிடும். இந்த 3 ஃபார்மெட்டில் தான் நமக்கு சால்வ் பண்ணுற மாதிரி சம்மு வரும். ஓகே, இது கொஞ்சம் டவுட் இருந்துச்சுன்னா இதை கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மேலே ஃப்ராக்ஷன் இருந்தால், கீழே ஃப்ராக்ஷன் இருந்துச்சுன்னா, ரெண்டுமே ஃப்ராக்ஷன் இருந்தால் நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் போட்டு பார்த்து சால்வ் பண்ணி வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் யூஸ் ஆகும் நமக்கு. இப்போ வந்து நமக்கு மேலே ஃப்ராக்ஷன் இருக்குது, அப்போ என்னவாகும், இந்த நம்பர் அப்படியே கீழே வந்துடும், 4 × 4. அப்போ ஆன்சர் வந்து 1/16 அப்படின்னு சொல்லி வரும். ஓகே, இன்னும் ஒரு டேர்ம் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. என்ன டேர்ம்னா A5 வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன்னா நமக்கு ஃபஸ்ட்டு 3 டேர்ம்ஸ், இதை கண்டுபிடிச்சோம், இதை கண்டுபிடிச்சோம், இதை கண்டுபிடிக்கணும். இப்போ இதை சப்ஸ்டிட் பண்ணுங்க. 5 - 1 4, A4/5 - 2 3 + 3. A4 வந்து இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கோம். என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா 1/16 A3 வந்து என்ன கொடுத்துருக்கோம் 1/4 + 3. அப்போ ஒரு 1/16 ஹோல் டிவைடட் பை இங்கே வந்து எல்சிஎம் எடுக்கணும், 1/4 + 3 அப்படியே பெருக்குங்க. 1 + 3 12/4, அப்போ 13/4. இது வந்து இந்த லாஸ்ட் மாடல், மேலேயும் பின்னம் கீழேயும் பின்னம். அப்போ இது எப்படி மாறும், 1/16 டிவிஷன் வந்து இன்ட்டாக மாறும், இன்ட்டாக மாறும்போது இது ரெசிப்ரோக்கலாக போகும், 4/13. 1 இங்கே 4. அப்போ ஆன்சர் வந்து 1/52. சரிங்களா, ஸோ இதுதான் கொஞ்சம் லென்த்தியான சம்மு மாதிரி இருக்கும். சரிங்களா, மற்ற எல்லாமே நமக்கு சிம்பிளாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இது வந்து ஒரு தடவை நம்ம கேட்டிருக்காங்க. இதில் அதிகபட்சம் வேணால் ஏதாச்சும் ஒரு டேர்ம் கண்டுபிடிக்க சொல்லலாம். ஒன்று A4 கண்டுபிடிக்க சொல்லலாம், அல்லது A3 கண்டுபிடிக்க சொல்லலாம். 3 டேர்மை கண்டுபிடிக்க சொல்லி நமக்கு இதுவரை கேட்டதில்லை. கேட்டாலும் இந்த மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம். ஓகே, கொஞ்சம் வேகமாகவே நம்ம பண்ணிடலாம். அடுத்து இதுவும் அதே மாடல். இங்கே என்ன கேட்குறாங்க, முதல் 6 உறுப்புகளை காண்க. அதை விட இது கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா ஃப்ராக்ஷன்லாம் நமக்கு இல்லை, பின்னத்தில் இல்லை. கரெக்டாக இது கொஞ்சம் ஈஸியாக முடிச்சிடலாம். இங்கேயே நமக்கு ஆப்ஷனில் வந்து முதல் 2 டேர்ம் தான் கண்டுபிடிச்சோம், 2 இது தான் இருக்குது. ஓகே, அதனால் இது வேண்டாம். 1 2 3 4 5 6, இது A1 A2. அதாவது என்னோட சீரியஸில் இது ஃபஸ்ட்டு டேர்ம், இது செகண்ட் டேர்ம், இது தேர்டு டேர்ம், இது ஃபோர்த்து டேர்ம், இது ஃபிஃப்த்து டேர்ம், இது வந்து சிக்ஸ்த்து டேர்ம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா, ஃபஸ்ட்டு 2 டேர்ம் அவங்களே கொடுத்துருப்பாங்க. என்ன கொடுத்துருக்காங்க, 1 1. ஓகே, நீங்கள் எதிலேருந்து கண்டுபிடிங்க அப்படின்னா A3 A4 A5 A6. ஃபஸ்ட்டு A3 கண்டுபிடிங்க. நான் 1 கண்டுபிடிக்கிறேன், ரிமைனிங் எல்லாம் நீங்கள் கண்டுபிடிச்சு பாருங்க. A3 2 × A டைரெக்டாக பண்ணுறேன், n இடத்துல 3 பண்ணுறோம். 3 - 1
2 ப்ளஸ் இங்கே 3 மைனஸ் 2 1 A1ன்னு வரும். அப்போ 2 இன்ட்டு A2 வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 ப்ளஸ் A1 வந்து 1. அப்போ 2 + 1 ஆன்சரு 3 அப்படின்னு சொல்லி வரும். ஓகே, ரிமைனிங் வந்து நீங்கள் கண்டுபிடிச்சி பாருங்கள். A4, A5, A6 எழுதி பண்ண வேண்டாம், டைரெக்டாக இதிலே பண்ணிடுங்க. 4 - 1னா 3, 4 - 2னா 2, அந்த மாதிரி ஈஸியாகவே பண்ணிடுங்க. ஓகே. ஸோ இதில் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, இது வந்து நம்ம ப்ரீவியஸ் இயரில் கேட்டது. n³ - 2 முதல் 2 உறுப்புகளை காண்க. முதல் 2 உறுப்புகள்னா A1 என்னன்னு கேட்குறாங்க, A2 வந்து நமக்கு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ A1 என்ன இடத்துல என்ன பண்ணணும்னா 1 போடணும். 1³ - 2, அப்போ 1 - 2 ஆன்சரு -1ன்னு வரும். அடுத்து A2 என்ன இடத்துல 2 போடணும். 2³ - 2, அப்போ 8 - 2 ஆன்சரு 6ன்னு வரும். -1, 6. பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இதுலேயும் முதல் 3 உறுப்புகளை காண்க. இதையும் ட்ரை பண்ணி பாருங்க, ஈஸியாக தான் இருக்கும். A1, A2, A3 வந்து நமக்கு கேட்குறாங்க. இதுவும் நம்ம ப்ரீவியஸில் கேட்டதுன்னு நினைக்கிறேன். ஓகேவா. ஸோ என்ன இருக்கிறதுலாம் என்ன போடுறீங்க அப்படின்னா 1, 2, 3 போட்டு பார்க்க போறீங்க. ஒரு இது நான் கண்டுபிடிக்கிறேன், இல்லை நான் 2 கண்டுபிடிக்கிறேன், நீங்கள் A3 நீங்கள் கண்டுபிடிங்க. சரிங்களா. 2 × 1² - 6. 1 ஸ்கொயர் பண்ணாலும் 1 தான், 1 வச்சு எதை மல்டிப்ளை பண்ணாலும் அந்த சேம் நம்பர் தான் வரும். 2 - 6 ஆன்சரு -4ன்னு வரும். -4 இருக்கிற மாதிரி ஒரே ஒரு ஆப்ஷன் தான் நம்ம கரெக்டாக இருக்குது. ஓகே, அப்போ இதை நம்ம பார்த்தோன்னே சொல்லிடலாம். முதல்ல சால்வ் பண்ணாலே என்னால் ஆன்சர் கெஸ் பண்ண முடியுது. ஓகே, A2 2 × 2² - 6. 2 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும், 4ன்னு வரும். 2 × 4 8. அப்போ ஆன்சரு A2 வந்து 2ன்னு வரும். A3 கண்டுபிடிங்க. கண்டுபிடிக்கும் போது 12 வருதா அப்படின்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்களேன். இது வந்து நம்ம PYQ கொஸ்டின். ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க, A1 வந்து -1, AN வந்து AN - 1/n + 2. என்ன கேட்குறாங்க, A2வும் A3யும் நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க, என்ன இடத்துல 2 போடுங்க. அப்போ A2 = A2 - 1 1/2 + 2 4. A1 வந்து என்ன கொடுத்துருக்காங்க, -1ன்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டாக. அப்போ -1/4ன்னு வரும். கரெக்டாக. அடுத்து A3. இப்போ என்ன இடத்துல 3 ரீப்ளேஸ் பண்ணணும். 3 - 1 2. A2/3 + 2ன்னு வரும். கரெக்டாக. 3 + 2. அப்போ A2 வந்து நம்ம இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கோம். என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா -1/4ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இங்கே வந்து ஒரு 5. அப்போ இது வந்து ஃபஸ்ட்டு மாடல். மேலே மட்டும்தான் ஃப்ராக்ஷன் இருக்குது. மேலே ஃப்ராக்ஷன் இருந்துச்சுன்னா இந்த கீழே இருக்க நம்பரை அப்படியே நம்ம கீழே கொண்டு வந்துடலாம். கொண்டு வந்தால் என்ன வரும் அப்படின்னா -1/4 × 5ன்னு வரும். அப்போ ஆன்சர் வந்து -1/5 4s 20 அப்படின்னு சொல்லி வரும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து -20 இருக்கிற மாதிரி எதுவும் -1/4 ரெண்டுமே மைனஸ். டி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேவா. நீங்கள் வந்து A2 A3 கண்டுபிடிச்சிருக்கோமா, A4 வந்து நீங்கள் கண்டுபிடிச்சி பாருங்கள். ஓகே, சும்மா கண்டுபிடிக்கிறதுனால ஒன்றும் இல்லை, உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி இருக்கும். சரிங்களா. A4 நீங்கள் கண்டுபிடிச்சி பாருங்கள். ஸோ இதோட ஃபஸ்ட்டு செக்ஷன் வந்து நமக்கு முடியுது. ஃபஸ்ட்டு செக்ஷன் வந்து என்ன பார்க்கணும் அப்படின்னா தொடர் வரிசை. தொடர் வரிசைங்கிறது ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். இதில் இந்த 2 சம் மட்டும்தான் ரொம்ப பெருசாக இருக்கும், மற்ற எல்லாமே ரொம்ப சிம்பிளான சம் தான். சரிங்களா. இந்த 6 உறுப்புகள், இந்த 5 உறுப்புகள், இது மட்டும்தான் கொஞ்சம் லென்த்தியாக வர்ற மாதிரி இருக்கும். இதுதான் நம்ம கொஞ்சம் ப்ரீவியஸ் இயரில் கொஞ்சம் கேட்டிருக்காங்க. சரிங்களா. இதுதான் கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். மற்ற எல்லாமே சும்மா அந்தந்த இடத்துல நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், அவ்வளோதான் வேலை. ஓகே. ஸோ இது இருக்கட்டும். அடுத்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கூட்டுத்தொடர் வரிசையை நம்ம பார்க்கலாம். கூட்டுத்தொடர் வரிசைங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியமான டாபிக். சரிங்களா. தேங்க்யூ.